ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய பேங்கிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேங்கிளை 1 by 1 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பேங்கிளையும் சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நடுவில் எல்லா பேங்கிள்லேயும் சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் வால் ஹூக்கில் மாட்டிக்கலாம், இல்லை உங்கள் கபோர்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிளில், வார்ட்ரோப்பில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இது சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய ஹேர் அக்சசரிஸ் வச்சுருப்போம், நம்மளது கிட்ஸுது அந்த மாதிரி. அதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது மிஸ் ஆயிரும். நம்ம அங்கேயும் இங்கேயும் போட்டு வைப்போம். இதுக்கான ஆர்கனைசர் நிறைய பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இப்போ அவைலபிளாக இருக்குது. பட் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்குன்னு நீங்களே இந்த ஆர்கனைசரை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நீங்கள் வச்சுருக்க ஹேர் அக்சசரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஹேர் அக்சசரிஸில் அதில் மாட்டிட்டு ஒரு வால் ஹூக்கில் தான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் பசங்களது தொலைஞ்சு போயிடும். இன்னும் டிக்டாக் ஸ்லைட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். இது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கூட நீங்கள் ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பாக்ஸு, அப்புறம் நம்ம கடையில் ஏதாவது ஃபுட்டு வாங்கணும், பிரியாணிலாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பாக்ஸஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போடாமல் சூப்பரான ஒரு ஆர்கனைசராக பார்த்திங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதோடய ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பாக்ஸ் நம்ம தூக்கி போடுறது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸில் கூட நீங்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது என்னென்ன பேக்கெட்ஸ் மசாலா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் நீங்கள் அதில் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது போய் வாங்குறதா இருந்தால் கூட எது இல்லை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் துணி காய வைக்கிற கிளிப் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கிளிப்க்கு பதிலாக நம்ம வீட்டில் டிக்டாக் கிளிப்ஸ் இருக்கும், ஸ்லைடு இருக்கும், பூக்குத்துற ஸ்லைடு, இது எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம எப்படி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது தானே தவிர ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை மூடி போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ட்ராலையோ இல்லை ஷெல்ஃப்லையோ ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கடையிலேருந்து நிறைய மசாலா வாங்கிட்டு வச்சுருப்போம். பட் ஆனால் இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் பாருங்கள். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஆர்கனைசராக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை பயிர் வகைகள்லாம் நம்ம 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ்லாம் வாங்குவோம் பாருங்கள். அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஒரு வண்டு பூச்சி வராமல் நல்லா ஏர் டைட்டாக சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உடச்ச கடலை நம்ம கடையிலேருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதோட கிறிஸ்பினஸ் பார்த்திங்கன்னா போக போக இருக்காது. அது ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ அது கிறிஸ்பினஸை திருப்பி வர வைக்கிறதுக்கு இந்த சிம்பிளான டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் தோசைக்கல்லில் தோசையோ சப்பாத்தியோ நம்ம சுட்டதுக்கப்புறம் அந்த கல்லில் பார்த்திங்கன்னா ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டில்
பக்கெட்டில் இந்த உடச்ச கடலையை வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த ஹீட் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். ஃப்ரெஷ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வாங்கும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இதை கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பசங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் என்ன தான் போட்டாலும் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டட் எலாஸ்டிக் பெட்ஷீட்டுன்றனால ஒரு அளவுக்கு இருக்குது. நம்ம நார்மல் பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது, கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பசங்க பெட்லலாம் ஏறி குதிப்பாங்க. அதனால் அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ரப்பர் பேண்டும் இந்த மாதிரி ஒரு பின்னும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் மாட்டி விட்டுக்கலாம். இந்த ரப்பர் பேண்டில் இதை பின்னை வந்து மாட்டி விட்டதுக்கப்புறம் இப்போது பெட்டுக்கு அடியில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த பின்னை வந்து பண்ணிக்கணும். ரப்பர் பேண்டும் பின்னும் வந்து நம்ம மாட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் பெட்டுக்கு அடியில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பெட்ஷீட்டில் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஒரு சைடு மட்டும் தான் காட்டுறேன். பட் ஆனால் நீங்கள் இந்த மெத்தடை 4 சைடுக்கும் பண்ணணும். 4 சைடும் இதே மாதிரி ரப்பர் பேண்டில் பின் மாட்டி குத்திட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை வந்து நல்லா ஒரு கார்னரில் முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ரப்பர் பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை எடுத்து இந்த முடிச்சில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோதான் பசங்க எகிரி குதித்தாலும் சரி, நீங்களே பிடிச்சி இழுத்தா கூட உங்களுக்கு வந்து வரவே வராது. பெட் ஸ்ப்ரெட் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லைனா டிட்டர்ஜென்ட் லிக்விட் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கக்கூடிய சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் பசங்களுக்கு இப்போ புது வருஷன்றனால நியூ பேக்ஸ்லாம் வாங்கியிருப்போம். பட் ஆனால் ஓல்டாக இருக்கக்கூடிய பேக்லாம் வந்து கிளியிலனா கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஓன் பர்பஸ் கூட நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ப்ரஷ்லாம் போட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் மட்டும் ஊற வச்சாலே போதும். இப்போ ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ்லேயே நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ப்ரஷ்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. இந்த தண்ணியோட கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம லைட்டாக வந்து இதில் பேக்கிங் சோடாவும் சுடு தண்ணியும் சேர்க்கறனால உங்களுக்கு அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதுக்கப்புறம் 2-3 தண்ணியில் ஊற்றி அலசி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த பேக்ஸையும் வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் பசங்களுக்கு வந்து இந்த பேக் கொடுத்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாவுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே வந்து புதுசு மாதிரி இருக்குது. ஜிப்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜிப்பில் அப்படி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பசங்களோட நிறைய இந்த மாதிரி ஸ்கூல் சப்ளைஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணாதது. அதெல்லாம் நம்ம பரணை மேலே வச்சுருப்போம் இல்லையா, அதை அப்படியே நம்ம போட்டு வச்சோன்னா டஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணாத பழைய பேடு இல்லை எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பழைய நோட்ஸ்லாம் நிறைய இருக்கும். நம்மளுக்கு ரஃப் நோட் வேணும்னா தான் எடுப்போம். ஏன்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பேப்பர்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோட்ஸு, இந்த மாதிரி ட்ராயிங் பண்ண அவங்களோட புக்ஸு, கேன்வாஸ் போர்டு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது, அந்த மாதிரி தேவையில்லாத பாக்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வேஸ்ட்டான கிளாத்ஸ் இருக்கும். அது வந்து ரெய்னி சீசனில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கங்கே நசன்னு தண்ணியாக இருக்கிற டைமில், இல்லை நம்ம யூஸ் பண்ணாத பிளாங்கெட் எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கார்ட்போர்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதில் டஸ்ட் ஆகாமல் ரொம்பவே உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.